இல்ல அப்படி வந்தா எனக்கு சந்தோஷம் தான். டிடிவி தினகரன் வந்து என்டிஏ ஆட்சியில் என்டிஏ கொடுக்குன்னு சொல்றாரு. ஆனா அவங்க வேற பக்கம் இருக்கிறாங்க மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. கூட்டணிக்குள்ளே ஒரு முரண்பட்ட விஷயம் இருக்குது. எப்போ சரிப்பட்டு ஒரே மேடையில் எப்போ எடப்பாடி பழனிசாமி ஏற்கப்படும்? அதாவது தினகரன்ட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. எங்களுடைய கூட்டணி தினகரன் எங்களுடைய கூட்டணியில் இருப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெகு தேர்தலுக்கு நாள் இருக்கு. ஆனால் வெகு விரைவில் எல்லோரும் ஒரே மேடையில் ஏறுவார். அப்படி யார் சொன்னா? உங்கள்கிட்ட யார் சொன்னா? எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பிரச்சாரத்தில் பேர் சொல்லல, அவருடைய கட்சி பேரை சொல்லல, எல்லா கூட்டணி கட்சி பேரும் சொல்றாங்க. அது எப்படின்னா இல்லை, அமமுக பேரே சொல்றது. அதாவது என்ன முறையா சில ஏற்பாடுகள் முடிந்த பிறகு எல்லா பேரையும் சொல்லுவாங்க. அதாவது திமுக ஆட்சியில் என்னன்னா, போன தடவை பாராளுமன்ற தேர்தலிலேயே மதிப்புக்குரிய அண்ணாமலை போட்டியிடும் போது நிறைய வாக்காளர்களை அடிச்சிருந்தாங்க, வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அவங்க இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் வலுவாக இருக்கிற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தோல்வி பயத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் மீது சொத்து வரி உயர்வு, மின்சார வரி உயர்வு, தினசரி நடைபெறுகிற படுகொலைகள், கஞ்சா கடத்தல், போதைப்பொருள் நடமாட்டம், இது எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது. வழக்கமாக ஒரு ஆளுங்கட்சி அப்படின்னாக்கி ஒரு 10% ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆனால் அங்கே 100க்கு 100 ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. எங்களுடைய கூட்டணி வெல்லும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். எல்லாருக்குமே உங்களுக்கும் அப்படித்தான். இல்ல உங்களுக்கும் சுயமரியாதை முக்கியம், எனக்கும் சுயமரியாதை முக்கியம், எல்லோருக்கும் சுயமரியாதை முக்கியம். வெகு விரைவில் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லது நடக்கும்.